ஹரஹர நம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே, இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம். அன்பார்ந்த எங்களுடையர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீட்டம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம். அலைபேசி 9865 98370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது காட்சியின் வாயிலாக பலவிதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி வரிசையில் வார பலன்கள், மாத பலன்கள், என்னென்ன சிறப்பாக ஆன்மீகத்தில் விரதங்கள், இந்த மாதிரிலாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டால், நவகிரகத்தில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம், ஒரே ஒரு கிரகம், அதிக பாதிப்புகளையும் தரக்கூடிய கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கும். சாதாரண விஷயம் இல்லை. இந்த 2.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நன்மை பெறக்கூடிய ராசிகள் அதிக நன்மைகளை பெறலாம். அதே சமயம் தீமை பெறக்கூடிய ராசிகளும் அதிகமான தீமைகளையும் பெறலாம். அதாவது மற்ற கிரகங்கள் மாதிரி இந்த குரு, செவ்வாய், புதன் இவங்க மாதிரிலாம் போனால் போகட்டும், அளவாக அடிப்போம் அப்படிலாம் சனி எப்போவுமே இருக்க மாட்டார். சனியை பொறுத்த வரைக்கும் கட் அண்ட் ரைட், இப்படின்னா இப்படித்தான் இருக்கணும். நன்மைனா என்ன மாதிரி நன்மை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, தீமைனா என்ன மாதிரி கெடுதல் பண்ணி வந்து நூலாகிறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி பண்ணக்கூடிய கிரகம் சனி. அதனால தான் அவருக்கு அதிகப்படியான வருஷங்களும் கொடுத்துருக்காங்க. அதாவது மற்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா 9 கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு பயிற்சி ஆகும். சூரியன் 1 மாத காலத்திற்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார். சந்திர பகவான் 2.5 நாளைக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார். செவ்வாய், புதன், சுக்கிரன் 40 நாள் 45 நாளில் பயிற்சி ஆயிரு. சனி பகவான் மட்டும்தான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருடம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறாங்க. அதில் இருக்கிற 9 கிரகங்கள்லேயே அதிகமாக தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டால் சனி பகவான் தான். அப்பேற்பட்ட இந்த சனி பகவானாகப்பட்டவர் வருகின்ற மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 மார்ச் வந்துடுது. 29/3/2025 சனிக்கிழமையன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். இப்போ கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகும் பொழுது இந்த 12 ராசிகளுக்கும் என்ன விதமான நன்மைகளை கொடுக்குறார் அப்படிங்கிறதா இதில் பார்க்கணும். பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் எல்லாமே சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி சொல்லக்கூடாது. சனைஸ்சரன், சனைகி ப்ளஸ் சரண், சனைஸ்சரன் பேர். ஏன்னா சனைஸ்சரன் அப்படின்னா சனைகி அப்படிங்கிற வார்த்தைக்கு மெதுவாக, மெல்ல, ஸ்லோ அப்படிங்கிற அர்த்தம். சரண் அப்படின்னா நடப்பவன் அப்படின்னு அர்த்தம், அதாவது மெதுவாக நடப்பவன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் ஊனமானவர், பின்னபாதம், மந்தகதி, சோம்பேறித்தனம், இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. எப்போவுமே சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது, இயங்க முடியாமல் தடுமாறுறது, இதுக்கெல்லாம் சனி பகவான் தான் அதிபதி. அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பார். அதனால தான் மெதுவாக நடக்கக்கூடியவர். ஒரு கால் அவருக்கு கிடையாது, ஹேண்டிகேப்டு மாதிரி அவர். அப்போ சனைஸ்சரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே யமராஜா, யமாகிரஜாய, யமனுக்கு தம்பி, கூட பிறந்தவர், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கெட்ட பலன்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் சனி. நல்லா தெரிஞ்சுக்கிறதுனால தான் சனியை கண்டால் எல்லாம் பயந்துக்கிறது. குரு பகவான் நன்மை தரக்கூடியவர். பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை. ஒருத்தர் ஜாதகத்தில் குரு பார்த்தால் கோடி விதமான நன்மைகள் ஏற்படும். சனியை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடாது, சைடில் நின்று தான் கும்பிடணும். பலவிதமான இன்னல்களை தர சனியை பொறுத்த வரைக்கும் 3 ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மை செய்வார். சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 3ஆம் இடம் 3, 6, 11 இந்த இடங்களுக்கு நன்மை தரக்கூடிய விதமாக இருக்குது. அப்பேற்பட்ட இந்த சனி பயிற்சி நான் சொல்லக்கூடிய தினத்தில் நடக்குது. மார்ச் 29 நடக்குது. நம்ம 12 ராசிக்கு என்னென்ன நன்மை தீமைகள், யார் ஜாகிரதையாக இருக்கணும், யார் பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம், அது போக என்ன இதில் விசேஷம்னா, நான் சொல்கிற மாதிரி இது கோச்சார பலன்கள், பொதுவான பலன்கள் தான்.
இது பொதுவாக அந்தந்த ராசிக்கு உண்டானது. அதுபோக அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்தால் இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். பொதுவாக இந்த சனி பகவானை பிரீதி பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை அவருக்கு விசேஷம். இந்த சங்கு மலர் அப்படிங்கிற புஷ்பம் அவருக்கு விசேஷம். அதே மாதிரி நீலவர்ணமான வஸ்திரங்கள், ப்ளூ கலர் அப்படிங்கிற கலர் அவருக்கு ரொம்ப பிடிச்சது, நீலக்கல் இதெல்லாம். எள் அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த தானியம். மேற்கு திசை அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த ஒரு திசை. இந்த மாதிரி ஹேண்டிகேப்டு ஊனமுற்றோர்களுக்கு தானம் பண்ணும் பொழுது அவர் திருப்தி அடைகிறார். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் ஆயுள் காரகன், ஒருத்தருடைய ஆயுளுக்கு அதிபதி சனி பகவான். அதே மாதிரி இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள், தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில் வச்சுருக்கிறவங்க, பெட்ரோல் எண்ணெய் வித்துக்கள், ஒரு தோல் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், சோஃபா இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க, ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரிக்கெலாம் அவரது அதிபதி. லெதர் ஒர்க் அதுக்கு அவரது அதிபதி. ரப்பர் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம்ல அதுக்கு அவரது அதிபதி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலக்கரி சுரங்கங்கள், கனிம வளம், உரங்கள், ரசாயனங்கள், அணு ஆயுதங்கள், பூச்சி மருந்துகள், பில்டிங் மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான வாகனங்கள், வாகன உதிரி பாகங்கள், ட்ராவல்ஸ், இந்த மாதிரி வண்டி சம்பந்தமான அனைத்து துறை இதெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவான். அன்பார்ந்த எங்களுடைய மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வருகின்ற 29/3/2025 சனிக்கிழமை என்று அருள்மிகு சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் தனுசு ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். கடந்த 2.5 ஆண்டுகளாக சனி பகவான் மிகுந்த ஒரு நன்மைகளை தங்களுக்கு செய்து வந்தார். சனியினுடைய அனுகிரகம் பெறக்கூடிய ராசிகள் எடுத்திருந்தால் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் கடந்த ஆண்டு தங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து பலவிதமான யோகங்களையும் நன்மைகளையும் பதவி உயர்வுகளையும் பண வருவாய்களையும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தையும் வாரி வழங்கி கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் தற்சமயம் பெயர்ச்சி ஆகிற சனி பெயர்ச்சி 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு வர்றார். அர்த்தம் அப்படின்னால் பாதி அப்படின்னு அர்த்தம். அஷ்டமம்னா 8, 8ல் பாதி 4. 4ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது என்ன நன்மை தீமைகளை செய்வார்? பொதுவாக 4ஆம் இடத்துக்கு சனி வருவது அப்படிங்கிறது நன்மையை தராது. ஜோதிட சாஸ்திர பிரகாரம் பார்த்தீங்கன்னா இடமாற்றம், வேலை மாற்றம், துன்பம், துயர். அஷ்டமச்சனைக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இருக்கும். அஷ்டமச்சனைங்கிறது சிம்மராசிக்கு, அவங்களுக்கும் சரியில்லை, உங்களுக்கும் நன்மை இல்லை. அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு ராசியாக தான் இருக்கீங்க. என்ன பரிகாரம் செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை முதல்ல பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை பார்த்தால் அதில் சனி பகவான் எங்கே இருக்கார், அனுகூலமாக அல்லது அதுலேயும் சரியில்லையா அப்படின்லாம் பார்த்துட்டு தான் நம்ம என்ன பரிகாரங்கிறதே முடிவு பண்ண முடியும். அதனால் தனுசு ராசி நேயர்கள் அவசியம் ஒரு தடவை இந்த ஸ்க்ராலிங்கில் வரக்கூடிய என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. பெயர்பட்ட தங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குங்கிறது இந்த புலிப்பாணி சித்தர், அதாவது 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அரிச்சுவடி, ஜோதிட அரிச்சுவடி நூல்களில் எழுதி வச்சுட்டு போனதை நான் விளக்க உரையாக எடுத்து அதைத்தான் உங்களுக்கு பலனாக சொல்கிறேன். அதாவது நானாக என்னுடைய சொந்த கருத்தோ உங்களுக்கு சொல்கிறது கிடையாது. அவர் இந்த இடத்துல இன்னென்ன கிரகங்கள் இருந்தால் இன்னென்ன பலன்களைத்தான் கொடுப்பார், இதுதான் நடக்குங்கிறத. அதாவது பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். எல்லா யூடியூப்பில் எல்லாரும் பேசலாம், பல பேர் சொல்லலாம். உங்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக சொல்லுங்கன்னா எப்படி வேணாலும் சொல்லலாம். அதே சமயம் இருக்கிறத சொல்லணும், இதை இவங்க தெரிஞ்சுக்கணும், இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுனால் எச்சரிக்கையாக இருப்பீங்கிறத சொல்கிறது தான் ஜாதகம். இந்த சேனலில் இவர் அருமையாக பேசுவார், எல்லாமே சூப்பராக சொல்லுவார், சொல்லலாம். நானே எல்லாமே சூப்பர் அருமையாக இருக்கீங்க, இதை வாங்குவீங்க, அதை வாங்குவீங்க, அங்கே போவீங்க, இங்கே வருவீங்க. பட் இல்லாத சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை. என்ன நடக்குமோ அதை சொன்னால் தான் நம்ம அதை தெரிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருக்க முடியும். இதுதான் ஜோதிடம். அதனால் என்ன இருக்கோ சித்தர் என்ன சொல்லிட்டு போனாரோ அதைத்தான் நான் உங்களுக்கு இங்கே விளக்க உரையை எடுத்து தரேன். பொதுவான கருத்து இந்த தனுசு ராசிங்கிறது இந்த திரைப்பயிற்சியில் எச்சரிக்கையாக கவனமாக பரிகாரம் செய்ய வேண்டிய அமைப்பில் தான் இருக்கீங்க. இருந்தாலும் என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போம். 4ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது ஸ்திரீகள், பந்துக்கள், பொருள் இவற்றில் நாசம் உண்டாகும். ஸ்திரீகள்னால் பெண்கள், நமக்கு தாயாராக இருக்கலாம், கூட பிறந்தவர் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், இவர்களுக்கு ஆகாத வேலை. பந்துக்கள், சொந்த பந்தங்கள், உறவினர்களுக்கு ஆகாத வேலை. பொருள், சேர்த்து வைத்த பொருள் பொருளாதாரத்தில் நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத சொல்கிறார். மித்ரன், தனம், மனையால் முதலானவர்களால் விடுபட்டவனாகிறான். மித்ரன்னா நண்பன், பொருளாதாரம், மனைவி, இவங்கள்டிருந்து விடுபட்டுறானா, தனித்து வந்துடுவானா, அவங்களாம் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, அதை சொல்லாமல் சொல்கிறார்.
நண்பன் நம்மளை விட்டு போயிடுவா, மனைவி போயிடுவா, பொருள் போயிடும். அந்த மாதிரி அமைப்புங்கிறது ஏற்படுது. மனதானது எல்லா விஷயங்களிலும் கெட்டதாயும் தீய செயலிலும் ஈடுபடும் அப்படின்னு போட்டிருக்கார். பாம்பின் வாய் தேரை, பாம்பில் வாய்க்கு தேரை மாட்டிங்கன்னா வெளியில் வர முடியாது. அந்த மாதிரி மனசுங்கிறது கெட்டு போயிடுமா எல்லா விதத்திலையுமே. தீய செயல்கள், தீய நண்பர்கள், தீய பழக்க வழக்கங்கள், அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர், அசிங்கம், அவமானம், கேவலம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். வீடு மாறணும், வேலை மாறணும், இடம் மாறணும், உடலில், காலில், இடுப்பில், மூட்டில் உபாதைகள், வியாதிகள், அறுவை சிகிச்சை, வாகன விபத்து இதெல்லாம் ஏற்படும். பந்து விரோதம், சுகஹானி, சுகத்திற்கு கஷ்டம், களத்திர அரிஷ்டம், மனைவிக்கு நோய் பீடை, மனைவிக்கு மருத்துவ செலவு, அந்த மாதிரி அமைப்பு கொடுக்கிறார். வாத சூதாதி ரோகங்கள், வாதம், பித்தம், சிலேஷ்மன், உடம்புல 3 விதமான நரம்புகள், அதில் வாத நரம்பு மூலமாக, வாதம்னா பக்கவாதம் சொல்கிறோம்னா ஸ்ட்ரோக், அந்த மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் நரம்பு சம்பந்தமான நோய்களும் ஏற்படும். ஜாகிரதையாக இருக்கணும். மனக்லேசம், ஸ்தான சலனம், இருக்கிற இடத்துல ஆட்டம் கண்டு போயிடுவான். சலனம்னா ஆடுறது, ஸ்தானம்னா இடம், இடம் ஆட்டம் கண்டு போயிடும், எங்கே போகிறதுன்னு தெரியாது, சட்டியை தூக்கணும், அந்த மாதிரி அமைப்பு. தேக பீடை, சரீரத்தில் பீடை, மனக்லேசம், அஷ்டாங்க தோஷம், இந்த மாதிரி 10 நாள் தீட்டு, பங்காளி யாராவது விட்டுட்டு போகிறது, அவமானம், மந்திரதந்திர மாந்திரீகம், ஏவல், பில்லி சூன்யம், செய்வினைக்கு ஆளாகிறது, இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும். அரசியல் ரீதியான பயம், இவையெல்லாம் ஏற்படுவார். நண்பர்கள், மனைவி, தனம் இவற்றிலிருந்து விலகி எல்லா காரியங்களும் கெடுதி நேருமோ என்ற பயத்தோடைய வாழ வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். 4ஆம் இடத்துல சனி வரும் பொழுது சுத்தமாக நன்மை அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. எதிர்த்து நின்று போராடணும். இப்போ அதற்கு அவசியம் நம்ம பரிகாரங்கள் பண்ணணும். எந்த பரிகாரம் பண்ணலாம் இதிலிருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அதற்கு சொந்த ஜாதகம் பார்க்கணும். அதான் முதல்ல சொன்னேன். அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்த்து இதற்குண்டான பரிகாரங்களை தாங்கள் செய்து கொண்டால் மட்டும்தான் இந்த அர்த்தாஷ்டமச்சனி தோஷத்திலிருந்து தாங்கள் விடுபட முடியும். இருந்தாலும் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது சாலச் சிறந்தது. எனவே தனுசு ராசி நேயர்கள் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து பரிகாரங்களையும் செய்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு வருவது பலவிதமான நன்மைகளை தரும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நான் உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சரவணமாணிக்க சிவாச்சாரியர். முதல்வராக இருக்க காஞ்சி காமகோடி பீடம் சங்கரமடத்தில், காஞ்சிபுரத்தில், எங்கள் வேத சிவாகம குருகுலத்தில். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, எங்களுடைய பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 தலைமுறைகளாக நாங்கள் இந்த ஜோதிடத்துறையில் இருக்கோம். எங்கள் அப்பா எல்லாம், தாத்தாலாம் ஜோதிட வித்வான்கள், அதாவது ஜோதிட விற்பனர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பல புஸ்தகங்கள், நூல்கள் எழுதினவங்க. அந்த வகையில் அவர்களோட எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய பரிச்சயம், நிறைய தொடர்புகள், இந்த ஜாதகத்தை பற்றி, ஜோதிடத்தை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி இதிலெல்லாம் ஈடுபாடுகள் குழந்தையிலேருந்து. என்னை பள்ளி படிப்பு தான் படிக்க சொன்னாங்க. அப்படி இருந்து எனக்கு விருப்பம் இல்லாமல் வேதம், ஆகமம், இந்த மாதிரி பூஜை முறைகள், ஜோதிடம் இதெல்லாம் ஒரு 12 ஆண்டுகள் நான் முறையாக கற்றுண்டு நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய தேசம் இதெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக இன்னுமே எங்கிட்ட 50-60 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. வேதம், ஆகமம், ஜோதிடம் எல்லாம் ஆராய்ச்சி சென்டரும் வச்சுருக்கோம். அது பண்ணிட்டு வரோம். எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதிஷம் அப்படிங்கிறது மிகச் சிறப்பானது. நமக்கு என்ன நடக்குமோ அதை முன்கூட்டியே தெரிந்து கொள்வது. சில பேர் நம்பலாம், விஞ்ஞானத்தை நம்பலாம். விஞ்ஞானமே ஜோதிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஜோதிஷம்னு பேர் சமஸ்கிருதத்தில். அப்போ இதில் இந்தந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இன்னென்ன பலன்கள், இதை வைத்து ஆராய்ந்து 100% உண்மையை சொல்ல முடியும். அதில் அனுபவம் தேவை. உண்மையான ஜோதிடராக இருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும். அப்போ அதை தெளிவாக சொல்ல முடியும். எனக்கு எங்களுடைய பாரம்பரியம் ஒரு 58 தலைமுறைன்னா பார்த்துக்குங்களேன். ஒரு தலைமுறை 100 வருஷம் இருந்தால் கூட 58 தலைமுறைன்னா எத்தனைன்னு பார்த்துக்குங்க. அவ்வளவு ரீதியாக எங்களுடைய தலைமுறையில் நாங்கள் இந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். என்னுடைய மகனும் அதை பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், இந்த மாதிரி பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கோச்சார பலன்கள். ஒரு ராசியை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது. அது 10ஆம் பொதுவான பலன்களை தான் குறிக்கும். அது போக அவரவர்களுக்கென்று பிறந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதில் இருப்பது தான் தலை முதல் கால் வரை நமக்கு 100% முழு பலன்களையும் தரக்கூடியது. அதை வச்சு தான் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த மாதிரி பயிற்சி தருவாயில் சனி சரியில்லை, குரு சரியில்லை, ராகு சரியில்லைன்னு நாங்கள் கோச்சார ரீதியாக சொல்லும் பொழுது நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இந்த தீமையிலிருந்து விடுபடலாம். அப்போ அனைவருமே ஒரு தடவை ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கணும். என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன இந்த கிரகம் எங்கே இருக்குது, என்ன யோகங்கள் நமக்கு இருக்குது. யோகங்களே 250 யோகங்கள், குருச்சண்டால யோகம், நீச்சபங்கராஜ யோகம், இந்த மாதிரி நிறைய சந்திரமங்கல யோகம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள் அது இருக்கா நமக்கு. எப்போ என்னென்ன நேரம் வரும், எப்போ லாட்ரி அடிக்கும், அதிர்ஷ்டம் வரும், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோக வாழ்க்கை, புத்திர வாழ்க்கை,
பொருளாதாரங்கள் இதெல்லாமே தனித்தனியாக நமக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ளணும். அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்பாக மற்ற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு முறை இந்த ஸ்க்ராலிங்கில் வர என்னுடைய நம்பரில் 9865098370 9835098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களையும் செய்து கொண்டு வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் இன்னல்களையும் வென்று நாமளும் சாதித்து காட்ட வேண்டும் என்று கூறி, இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.